வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பஷா. இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது நம்ம விஜயண்ணா பற்றி. நாங்கள் நேற்று போட்ட வீடியோவில் வந்து விஜயண்ணா அடுத்த படம் ஜனநாயகன் படம் வருகின்ற ஆண்டு 2026 பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும், அதுவும் பராக் சக்தியோடன்னு சொல்லியிருந்தோம். அந்த நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு போஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது இந்த இன்ஃபர்மேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னு சொன்னால் எஸ்பி காட்ஸுக்கு மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு புதிய அப்டேட் வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோல வந்து தமிழ் சினிமாவின் டாப் பிக்சர் விஜயின் ஜனநாயகன் படம் பற்றி முழு விவரம் பார்க்க போறோம். ரிலீஸ் செய்தி, போஸ்டர், டைரக்டர், விஜயின் அரசியல் கமிட்மெண்ட் எல்லாவற்றையும் இந்த வீடியோல ஒரு டிப்பாக பேச போறோம். முழு வீடியோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். விஜயனோட 68வது படம் த காட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அவருக்கு அடுத்த படம் 69 ஜனநாயகன் படம் பற்றி எதிர்பார்ப்பு ரசிகர்களே பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது அவருடைய கடைசி படம். இந்த படத்தை இயக்குறது வந்து நம்ம H. வினோத். அவர் கிட்டத்தட்ட சதுரங்க வெட்டு, வலிமை, துணிவு போன்ற சில படங்களை ஹிட் கொடுத்தவர். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னா, விஜயனோட 29வது படமும் பெரிய பட்ஜெட்டோட இவர் தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படம் ஜனநாயகன் படத்தின் அதிகாரப்பூர்வ போஸ்டர் வழியா இருக்கு. அதுல 2025 அதாவது 2026 ஜனவரி 9ஆம் தேதி உலகில் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டிருக்கு. இது விஜயனோட பொங்கல் ரிலீஸ் ஆகிருக்கும். கடந்த சில வருடங்களாக விஜயனோட படங்கள் பொங்கல் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றிருக்கு. அந்த சென்டிமெண்ட்காகவே இந்த முறையும் அதே ஸ்ட்ராட்டஜியோட பின்பற்றாங்கன்னு நாங்க சொல்லலாம். படப்பிடிப்பு வேலைகள் கொஞ்சம் ரொம்ப வேகமா நடந்து வருது. ஏன்னா விஜயனோட இந்த படத்தை முடித்து விட்டு அவர் முழு நேர அரசியல்வாதியாக குதிக்க தயாரா இருக்காரு. ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தாலும் ஒரு விதத்துல கொஞ்சம் கவலையா தான் இருக்கு ரசிகர்களுக்கு. 2026 தேர்தலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதாக பல வதந்திகள் வந்துள்ளன. ஆனா இந்த படம் வந்து அவரது அரசியல் கஜனையே ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்கள் மட்டுமில்ல, நான் விஜயனோட ஒரு பெரிய ஹியூஜ் ஃபேன். இந்த படத்துக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். ஜனநாயகன் படம் என்ற பெயர் மட்டும் விஜயின் அரசியல் கமிட்மெண்ட் சிக்னல் என சொல்லப்படுது. விஜயனோட படம் சொன்னாலே அரசியல் வசனங்கள் அவருடைய படத்துல இருக்கு, சகஜம்தான். ஆனா இந்த படம் முழுவதுமாக அரசியலாக இருக்க போகுதுன்னு 100% சொல்ல முடியும். இது அவருக்கு அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கும் ஒரு படமாக எல்லாரும் பார்க்கக்கூடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் எங்க கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. அப்பதான் எங்களை அடுத்தடுத்த வீடியோல எங்க சேனல்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். சோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பாய்.